வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் சென்றனர். புதுச்சேரி அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இருதரப்பு மாணவர்கள் பயங்கரமாக மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்த விசாரணை கைதி திடீரென உயிரிழந்த நிலையில் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் சென்றனர். புதுச்சேரியில் கடந்த காலங்களில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நடைமுறை சிக்கல்களால் கைவிடப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் ₹1000 அபராதம் விதிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருந்தது. புதுச்சேரி நகர பகுதியில் மட்டும் ஹெல்மெட் அணிவதற்கு தளர்வு அளிக்க வேண்டும் என அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புகளிடையே ஹெல்மெட் கட்டாயம் சட்டம் 4வது முறையாக அமலுக்கு வந்தது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் இன்று முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என உறுதியானது. போலீசார் முக்கிய சாலை சந்திப்புகளில் ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களை பிடித்து அபராதம் விதிக்க தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் பயணித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இருதரப்பு மாணவர்கள் பயங்கரமாக மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ளது அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கல்லூரி கழகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. கொண்டாட்டத்தின் பொழுது அங்கு சில மாணவர்கள் மது அருந்துவிட்டு கலாட்டாவில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மது அருந்திய மாணவர்களுக்கும் மற்ற தரப்பு மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இருதரப்பும் கட்டை மற்றும் கல் போன்ற ஆயுதங்களால் சாலையில் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இரண்டு கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்த விசாரணை கைதி திடீரென உயிரிழந்த நிலையில் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் நாராயணன், ஆட்டோ ஓட்டுநர். இவர் மீது 2 கொலை வழக்குகள் ஒதியஞ்சாலை மற்றும் முதலியார்பேட்டையில் உள்ளது. விசாரணை கைதியாக காலாப்பட்டு சிறையில் நாராயணன் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு நாராயணன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் மாலையில் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு நாராயணன் உணவு சாப்பிட்ட பின்பு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவரை சிறை காவலர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சாவில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவினை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இவ்விழாவில் இயல், இசை மற்றும் நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கரும்பு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல் மண்டபம் குரு, கரியமாணிக்கம் சிவா, ஏரிப்பாக்கம் அருணாச்சலம், நெட்டப்பாக்கம் வீரவேல் மற்றும் கருணாகரன் உள்ளிட்ட விழா குழுவினர் செய்திருந்தனர். இவ்விழாவில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பி பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பி பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குளர் விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய
இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ண அருவி கலைக்கூடத்தில் மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு புடவை, வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மருதுபாண்டியன், அசோகன், அமுதரசன், தயாளன், தனுசு, செந்தில்குமார், முத்துரங்கம், சுசேராஜ், மோகன்தாஸ், நாகசத்யா, பிரபு, சங்கர், பாபு, பஞ்சகாந்தி, விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முத்தமிழ், நிஷா, சாந்தி, ராஜாராமன், முத்துரங்கம், சிவபாரதி, தமிழழகன், உதயகுமார், சாம்பசிவம், ஆனந்த் மற்றும் வண்ண அருவி நிறுவனர் ராஜேஷ், ஓவிய ஆசிரியர்கள் சக்திதாசன், ராமன், ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அறிவித்து நிரந்தரமாக பானை சின்னத்தை வழங்கியதற்கு வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் வில்லியனூர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னத்தை நிரந்தரமாக வழங்கியதை கொண்டாடும் வகையில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறிவிப்பை வெளியிட்டு கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் பூமாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியது. தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி உற்சாகத்துடன் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து நிரந்தரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சியாக அறிவித்து அதற்கென்று சின்னத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்தும் இதனை பொதுமக்களிடையே இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது கட்சியின் நிர்வாகிகளான ஆதவன், மாசி, வாகையரசு, தமிழரசன், கதிர்வேல், சந்தோஷ், கலைவாணன், ஏழுமலை, பாத்திமா பிவி, முகமது கௌஷிக், தேவா, வெள்ளைமுத்து, முருகமதி, ராஜா, அருள், ஏழுமலை, சுகந்தன், பிரகாஷ், செல்வம், சந்தோஷ், ரமேஷ், பார்த்திபன், ஹரிஷ், நாகராஜ், ஆனந்தராஜ், பிரவீன், சச்சிதானந்தம் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மூலமாக கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்கிற உத்தரவு அறிவிக்கப்பட்ட பின்பு ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் மூலமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் அறிவுறுத்திய பின்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதனை பின்பற்றிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மேலும் இருசக்கர வாகன ஓட்டும் நபருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை அமுல்படுத்தும் விதமாக காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் சந்திப்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்களை காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் வாகன ஓட்டிகளை பாராட்டி இனிப்பு வழங்கினார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த நபர்களை இனிமேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் 1000 ரூபாய் அபராதம் கட்ட நேரிடும் எனவும் அறிவுரை வழங்கினார்கள். நெட்டப்பாக்கத்தில் பாஜக தொகுதி தலைவர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாஜக அமைப்பு தேர்தல் முடிந்தது. அரியங்குப்பம் மாவட்டம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு புதிய பாஜக தலைவராக சக்திவேல் பதவியேற்றுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக ஏரிப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் புதிய தலைவர் தலைமையில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் துரைசாமி வரவேற்புரை ஆற்றினார். புதியதாக பொறுப்பேற்ற தொகுதி தலைவர் சக்திவேல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாஜகவினர் செயல்பாடுகள் குறித்தும் பொதுமக்களுக்கான தேவைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பொறுப்பாளர்கள் அன்பழகன், சிவகொழுந்து, வெங்கடேசன், விஸ்வமோகன், ஜெயினா உட்பட மாநில மாவட்ட தொகுதி மற்றும் அனைத்து பிரிவு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இறுதியாக தொகுதி முன்னாள் பொதுச் செயலாளர் துரைராஜ் நன்றி தெரிவித்தார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த சங்கர் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் அனிதா பதவியேற்பு விழா வில்லியனூர் கோபால்சாமி நாயக்க திருமண நிலையத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் அனிதா பதவியேற்பு விழா வில்லியனூர் கோபால்சாமி நாயக்க திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கனகராஜன் தொகுத்து வழங்க மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழ் மாநில தேர்தல் இணை அதிகாரி வெற்றி செல்வம் வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி தங்க விக்ரமன் உடனிருந்தனர். மேலும் இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன் உட்பட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூனி முடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்ப்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனி முடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்ப்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். காரைக்காலில் திராவிடர் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான பொங்கல் விழா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழாவின் போது மண் பானையில் புதியதாக அறுவடை செய்த அரிசியை கொண்டு பொங்கல் வைத்து கரும்பு, வாழைப்பழம், மஞ்சள் மற்றும் இஞ்சி கொத்து கட்டி பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட திராவிட கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட தலைவர் குரு கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட செயலாளர் பொன் பன்னீர்செல்வம், மாவட்ட இளைஞரணி தலைவர் பெரியார் கணபதி உள்ளிட்ட ஏராளமான திராவிட கழகத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மார்கழி மாதம் வளர்ப்பிறை சனி பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமையப்பட்டிருக்கும் காசியினும் வீசமிகு திருக்காசி கஷேத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் மார்கழி மாதம் சனி பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அரும்பார்த்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ராகரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ ஸ்ரீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருகள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதி தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சக்திவேல் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் உருளையம்பேட்டை தொகுதி தலைவராக சக்திவேல் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சக்திவேல் தலைமையில் மோடிஜி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக மேளதாளத்துடன் அமைச்சர் நமச்சிவாயம் இல்லத்திற்கு சென்று அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உருளையம்பேட்டை பாஜக மாநில செயலாளர் சாம்பராஜ், மாநில சிறுபான்மையினர் அணி தலைவர் அந்துமான் பிரபு, மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் குமுக்காயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பாண்டிச்சேரி, ஜேசி பாண்டிச்சேரி மெட்ரோவுடன் இணைந்து வில்லியனூர் குமுக்காயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் 5ஆம் ஆண்டு கோலப் போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ஜேசி தலைவர் ஆரோக்கிய மார்க்ரெட் ஜாய்ஸ் தலைமை வகித்தார். மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் முன்னிலை வகிக்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் தண்டபாணி வரவேற்று பேசினார். இவ்விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருக்குனூர் பொன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில அளவிலான மலர் கம்பம் விழா நடைபெற்றது. திருக்குனூர் பொன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில அளவிலான மலர் கம்பம் விழா நடைபெற்றது. இதில் நமது சோழர் கலந்த பாரம்பரிய விளையாட்டு, அதற்கான ஆதாரம் கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் கோவிலில் வடக்குப்புற சுற்றுச்சூழலில் ஒன்றில் இந்த விளையாட்டிற்கான சிற்பம் உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பொன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் தலைவர் ஜானகிராமன், துணைத் தலைவர் ஜெயச்சந்திரன், முதன்மை விருந்தினர் சோமசேகர், அப்பாராவ் கொட்டாரு, திருக்குனூர் சங்கம் கிளப்பின் தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் கண்ணன், முகமது அஜருதீன் ராஜ், முகமது அலி, செல்வகுமார், எஸ் பிரபு, இளவரசர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பள்ளி அளவில் பயிற்சியாளர் திரு பிரபு பரணி அவர்களால் திறம்பட பயிற்சி அளித்து தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற செய்வதை எங்களது நோக்கமாக உள்ளது. விழாவில் பள்ளி நிர்வாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் நடைபெற்ற கோலப்போட்டி பரிசளிப்பு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசு வழங்கினார். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பாண்டிச்சேரி, ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோவுடன் இணைந்து வில்லியனூர் குமுக்காயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் 5ஆம் ஆண்டு கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வில்லியனூர் வாணிய திருமண நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. ஜேசிஐ தலைவர் ஆரோக்கிய மார்கரெட் ஜாய்ஸ் தலைமை வகித்தார். மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் முன்னிலை வகிக்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் தண்டபாணி வரவேற்புரை வழங்கினார். விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினார். இதில் காஞ்சிபுரம் எக்ஸ்னோரா சேர்மன் லதா, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, வாஞ்சிநாதன் மன்ற நிறுவனர் ராமன், லால் பகதூரி சாஸ்திரி சமூக சேவை மன்ற நிறுவனர் கலிமுருகன், பரசுராமன், தசரதன், ஜெகன், ஜேசி நிர்வாகிகள், வில்லியனூர் குமுக்காயம் நண்பர்கள் வட்டத்தினர் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலி, தோமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியம், ஏழுமலை, ராஜி, தங்கராசு, ரகுராமன், திலகர், முருகையன், ரகு, சூர்யா, கோபி, முத்து, சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழா முடிவில் அருள்ராஜ் நன்றி தெரிவித்தார். வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் புத்துக்கோவில் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஜிஎன் பாளையம் திமுக ஊர் முக்கிய பிரமுகர்கள் கோபி, மணி, சக்திவேல், தமிழ்ச்செல்வன், ஆனந்தராஜ், மூர்த்தி, ராஜா, செந்தில், பரமசிவம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மகளிர் பங்கேற்று பொங்கலிட்டு கொண்டாடினர். மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் சென்றனர். புதுச்சேரி அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இருதரப்பு மாணவர்கள் பயங்கரமாக மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்த விசாரணை கைதி திடீரென உயிரிழந்த நிலையில் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.